சிம்பிளாக ஒரு கத்திரிக்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அவரைக்காய் கொஞ்சமாக இருந்தது ரூமில். இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்குவோம். குக்கர் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு டம்ளர் பருப்பு நல்லா கழுவிட்டு, அந்த ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு, தக்காளி சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூளையும் சேர்த்துக்குவோமா? மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு, நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் விசில் போட்டு ஒரு 4 விசில் போட்டு எடுத்துருவோம். ஒரு 4-5 விசில் கூட வைப்போம். நல்லா கொஞ்சம் பருப்பு நல்லா இது ஒரு 2 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு தான் செய்கிறோம். நல்லா வெந்த பிறகு நல்லா மத்து போட்டு கடைஞ்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்க தேவையானது எடுத்துக்கோங்க. நல்லா சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா காயட்டோமோ, நல்லா காஞ்ச உடனே தான் இதுவாகும். கடுகு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு, கருவேப்பிலையை போட்டுட்டு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காயும் அவரைக்காய் கொஞ்சத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். கத்திரிக்காயும் அவரைக்காயும் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கணும். நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த பருப்பு வெந்ததில் அது நல்லா கடைஞ்ச பிறகு, நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த கடைஞ்ச பருப்பு எடுத்து ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கொஞ்சம் கிளறி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு, அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டு, நல்லா மூடி போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுமா, நல்ல ஒரு வாசனையான ஒரு சாம்பார், சிம்பிளாக ஒரு 15 நிமிஷத்தில் வைக்கக்கூடிய சாம்பார் பேச்சுலருக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட சாப்பாடு போட்டு குழம்பை ஊற்றி சாப்பிட்டோன்னா சும்மா அருமையாக இருக்கும். சிம்பிளாக வச்சிடலாம்.